என் பேர் வசந்த்குமார். நாங்கள் கேஜிஎஃப்லேருந்து வரோம், கோலார் தங்கவயல்லேருந்து. ராஜா சார் ப்ரோக்ராம் எங்கேயுமே மிஸ் பண்ண மாட்டோம். வெளிநாட்டில் வச்சா மட்டும்தான் எங்களால் போக முடியாது, ஆப்ஷன் இல்லை. ஸோ அவர் எங்கே வச்சாலும் மிஸ் பண்ணாமல் எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் எப்பவுமே போகிறது தான். இல்லை வந்திருக்கோம், முன்னாடி வந்திருக்கோம். திருச்சி வச்சிருக்கோம், அங்கே வந்திருக்கோம். எல்லாத்துலேயும் நாங்கள் இந்தியாவில் எங்கன்னா வைங்கோ எங்களால் வர முடியும், எங்கே இருந்தாலும் வந்துடுவோம். ஆனால் வெளிநாட்டுக்கு போக முடியாது. என் குழந்தை பிறந்ததுலேருந்து இனி வரைக்கும் வந்து இளையராஜா சார் பாட்டுனா தான் அவன் சாப்பிடுவான். அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு தூக்கம் இல்லை, சாப்பாடு பசி எடுக்கல, எது இருந்தாலும் வந்து ராஜா சார் தான். ஐயோ, என் குழந்தைக்கு கூட அதுதான். ரெண்டாவது எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரே ஒரு நாள் கூட பாட்டு பாடாத நாள் இருக்காது. எங்கேயுமே ஸ்பீக்கர் செட்டு, அது கேஜிஎஃப் பாட்டு பாடாத நாள் இருக்காது. ராஜா சார் பாட்டு வந்து ஒலிச்சுட்டே இருக்கும். அங்க நீ தூங்கினே வரலாம், ட்ரெயின்ல எழுந்து பார்த்தாக்கா எங்க பாட்டு சவுண்ட் கேட்குது பாத்தீங்கன்னாக்கா அது கேஜிஎஃப் இருக்கும். ஆமா ஆமா. ரீசன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வர மியூசிக் எல்லாம் வந்து கேட்கற மாதிரி இருக்காது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 100% மேனுவலா வாசிக்கக்கூடிய ஒரு இது இருக்கும். இப்பவும் மேனுவலா நம்ம கேட்டு இருக்கிறோம். அது சில இப்பெல்லாம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்துச்சு, நிறைய பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் வந்துச்சு. அப்போ போட்ட இதுல நம்ம வீட்டுல எல்லாம் சின்ன சின்ன டேப் ரெக்கார்டை வச்சு கேட்டிருப்போம். ஸோ அந்த காலத்துல வந்து மியூசிக் பின்னி அந்த பாக்ஸ்ல வச்சு கேட்டீங்கன்னாக்கா ரொம்ப டிஃபரெண்டா தெரியும். அந்த மாதிரி மியூசிக் எல்லாம் யாராலையும் பண்ணவும் முடியாது, இன்னொருத்தரும் வர முடியாது. அது வந்து அவ்வளவுதான், அவர் தான், அதுக்கு மேல யாரும் இல்ல. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். திருச்சியில எங்களுக்கு மழை வந்துச்சு, சேர் தூக்கி நிறுத்தி தான் நின்னோம். இசை மழையில் நலஞ்சோம். மழை இருந்தா வந்தாங்கன்னா புயல் வந்தாங்கன்னா 10 நிமிஷம் காஞ்சிரும். 100% வெள்ளமே வந்தா கூட நாங்க அந்த வெள்ளத்திலேயே உட்காந்து பாப்போம். லவ் யூ ராஜா சார், லவ் யூ ராஜா சார், லவ் யூ ராஜா சார். நான் பேர் சபாபதி. ஒரு பாலா, புகழ், செந்தில் எல்லாரும் பாண்டிச்சேரியிலேருந்து வந்துக்கிறோம். ராஜா கச்சேரி, ராஜான்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து 76லேருந்தே எனக்கு பிடிக்கும். நான் 66ல் பிறந்தது, 76லேருந்தே பிடிக்கும். செகண்ட்லி அவரது ஒரு 6000 மேலே கலெக்ஷன் என்கிட்ட இருக்கு. அவர் கலெக்ஷன் என் ஃபோனில் இருக்கு, கலெக்ஷன் என் ஃபோன்லேயே இருக்கு. இதுவரையும் மதுரை கச்சேரி பார்த்துக்கிறேன், சென்னை கச்சேரி பார்த்துக்கிறேன், இப்போ இது 3வது பார்க்குறேன். இது ரொம்ப எக்ஸைட்டட். அவரது டெய்லி நான் கேட்காத தூங்குறதே கிடையாது. என் தூக்கமே அவர்கிட்ட இருந்து வரும், எழுப்படுத்த அவர் தான். அப்படிதான் இருக்கும். மெலோடிங்களா, அவர் எல்லா ஜேர்னர்லயும் இருக்கு அவர்கிட்ட. ஒரு ஜேர்னர்ல பக்தி எடுத்தாலும் சரி, லவ் சாங் எடுத்தாலும் சரி, ஒரு அரசியல் பாட்டு எடுத்தாலும் சரி, அரசியல் பாட்டு எல்லாத்துலயும் இருக்குது அவர் ஜேர்னர். அவர் இன்னைக்கும் விடுதலை 2, விடுதலை 1 இன்னைக்கும் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. யாராலையும் இந்த மாதிரி இன்னும் ஒரு 100 ஆண்டு வந்தாலும் பண்ண முடியாது. மாஸ்டர் தான், யாராலையும் பண்ண முடியாது. வேர்ல்டு லெவல்ல கூட சொல்றேன், யாராலையும் பண்ண முடியாது. இன்னும் டெவலப் பண்ணலாம். இந்த ஒய்எம்சிஏ கிரவுண்டே இன்னும் வந்து ஒய்எம்சிஏ கிரவுண்டே இன்னும் வந்து இண்டோர் ஸ்டேடியம் ஆக்கி, இன்னும் சிங்கப்பூர்ல அவர் பண்ற மாதிரி இன்னும் பெரிய கச்சேரி இல்ல, சிங்கப்பூர்ல அவர் கச்சேரி பண்ணுவார் இண்டோர்ல. அந்த மாதிரி பெருசா பண்ணா இன்னும் மக்கள் வந்து ரசிக்கிறதுக்கு வருவாங்க. இன்னும் அதை வந்து ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யலன்னு தெரியல.